என்ன தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் தேவசனத்தை வார்த்தையை கேட்பதற்காக இந்த இயேசு வாழ்கிறார் வீட்டில் வந்த தீர்க்க தரிசன சத்தத்தை கேட்பதற்காக வந்திருக்கிறீங்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு இந்த வசனங்களை வார்த்தைகளை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. விசேஷ விதமாக நான் 12 நாட்களில் பல தலைப்புகளை பிரசங்கம் பண்ணுவது உண்டு. இன்றைய தினத்திலும் தொடர்ந்து சில செய்திகளை கொடுக்கும்படிக்கு நான் உங்களிடத்தில் ஆமேன் வார்த்தைகளை வசனம் மூலம் பேசலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, காத்துக்கொள் என்கிற தலைப்பில் நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன். இடையில ஒரு சின்ன கேப்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். செய்தி இடையில முடிஞ்சுது. ஆமேன். அது பிற்பாடு ஆமேன் லைவ் செட்டிங்கில் நேரத்தை வர முடியல. அவன் நிறைய இடையில வேறு பிரசங்கங்களை கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இன்றைய திறந்து ஒரு 5-6 நாள் இந்த தலைப்பில் நீங்கள் வசனத்தை கேட்பீங்க. அதுக்கப்புறமும் தொடர்ந்து இடைவெளி உண்டாகும். ஒரு மாதத்திற்கு ஒரு 20 நாட்கள் இங்கே இயேசுவால் ஜெப வீட்டில் பாஸ்டிங் பிரேயர் நடக்க போகிறது. இந்த ஜெப வீட்டில் நடக்கிற பாஸ்டிங் பிரேயர் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் படிக்கு ஜெபிங்க. ஆமேன். அடியை நிறுத்து கொள்ளுங்க. ஊழியம் மகிமையாக வளர ஆண்டோடைய கிருபை தாங்கும்படிக்கு நீங்களும் ஜெபிங்க. ஆமேன். ஆகவே சில பழைய செய்திகளை இடையே தொகுத்தவர்களுக்கு ஆமேன் நம்முடைய சேனலிலிருந்து ஒளிபரப்பாகும் என்பதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன். எனக்கு இருக்கிற பிள்ளைகளை கடந்த நாட்களில் காத்துக்கொள் என்ற தலைப்பில் நான் உங்களுக்கு செய்தியை கொடுத்து கொண்டிருந்தேன். என்னை கேட்கிறேன். நீதிமொழிய 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எல்லா காவலோடும் இதயத்தை காத்துக்கொள், அவிடத்திற்கு ஜீவ ஊற்று புறப்படும். அந்த நீதிபதி 21-23 நாவை உன் வாயை காத்துக்கொள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். என்னை கேட்க தெய்வப்படுகிறேன். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வசனங்கள் தன் நாவையும் இதயத்தையும் நாம் காக்கிறவர்களாக இருக்கணும். முதல்ல வார்த்தையினால்தான் நம்ம இது கலக்க முடிகிறது. நம்ம நாவு வார்த்தை. நான் உண்மையிலே என்ன குறித்து சொல்லுவேன்னா, என்னுடைய வார்த்தை வாழ்ந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் குறிப்பாக நான் உண்மையை சொல்றது, என் அன்பு சகோதரியே தேவப்படியே, நான் என்னுடைய சுயத்திற்கு பேசக்கூடாது என்றுதான் நான் என் கற்றோல் பண்ண உடன்படிக்கை. உங்களுடைய சித்தமில்லாத வார்த்தைகள், சித்தமில்லாத வசனங்கள், சித்தமில்லாத உனக்கு பிரியப்பட சத்தியங்களை நான் போதிக்கவோ நான் பேசவோ என் வாயிலிருந்து வராது கூடவோ கூடாது. அதுபோல என்னுடைய ஜோத்தின் மூலம் உடைத்து வாழ்கிற அந்த விடுதலைகள், ரட்சிப்புகள், அவங்க சொல்ற சாட்சிகள், அந்த பெருமைகள், சில மனுஷங்கள்லாம் பெருமை பாராட்டுவாங்க. அப்படின்னு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கு அது பிடிக்கிறது கிடையாது. ஒரு மனுஷன் என்ன பெருமை பேசிட்டா கோபம் எனக்கு அவ்வளோ அருளாக வரும். எனக்கு பெருமை பேச பிடிக்காது. ஏன்னா அவ்வளவு தூரம் என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னை துக்கப்படுத்தி இருக்கிறாங்க மனுஷர்கள் மூலமாக. நான் நிந்திக்கப்பட்டிருக்கிறேன், நான் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னை நடத்துவதை புரிந்து கொள்ளாதபடிக்கு என்னுடைய செயற்பாட்டை, என் பேச்சை புரிந்து கொள்ளாதபடிக்கு அதுக்குள்ளமாக பேசி எனக்கு முன்பு கலக்கம் பண்ணி
அதை நான் பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு ஆண்டவரே என்று சோர்ந்து போய் விழுந்த நாட்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் என் கற்று என்னை தாங்கி முட்டு வளர்த்து வந்திருக்கிறார். நானே சொல்லுவேன், என் நாவன் அடக்காதனாலதான் எனக்கு இது வந்திருக்கு. நீ ஆமேன். அவன் இதயத்துக்கு இன்னைக்கு பல நெருக்கங்களும் கஷ்டங்கள் வருவதற்கு காரணம் என்னுடைய நாவை அடைக்க நிமித்தம் என்று சொல்லி நான் இதைத்தானே நான் மட்டுப்படுத்திக் கொள்ளுவேன். அப்ப அங்கு தாழ்மை வந்து விடுகிறது, ஒரு தாழ்மை மனப்பான்மை வந்து விடுகிறது. அதுதான் இது வேதம் சொல்கிறது. சாலமன் நீதிபதிகள் சாலமன் ஞானி சொல்லி இருக்கிறான், நான் எப்படி இருக்க வேண்டுமாம், அவை தன் நாவை காத்துக் கொள்ளுகிறாய் இருக்க வேண்டுமாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10-12 வருஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் வேண்டுகளையும் விலக்கி காத்து அவை. அமேன். பொல்லாப்பை நீங்கி நன்மை செய்து சமாளித்தோடு அதை தொடர்ந்து கொள்வான். அமேன். பாருங்க, அல்லேலூயா. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு உதவி கொள்வான். தனக்கு ஆசீர்வாதத்தை விரும்பி நன்மையை விரும்பி. ஆனா இந்த வசனம் இங்க உலகத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாது என்பதற்காக ஆமேன் தன் ஜீவனை விரும்பி. அப்ப நாவை அடக்கி கொள்ளாதவன் இந்த உலகத்தின் நன்மையா இருக்கலாம், சதசுகத்தின் பலத்தின் நன்மையா இருக்கலாம். இதை திருப்பிதான் அவன் நாவை காத்துக்கொள்ள கடவன். ஆமேன். ஆத்மா இடுக்கடுக்கள் விலைக்கு தப்பும்படிக்கு தன் நாவை காத்துக் கொள்வான். அவன் தன் நாவை அடக்கிக் கொள்ளாதவன் பதிலடைந்த சுடருக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படி என்றால் இதயத்துக்குள்ளாக இருக்கிற ரகசியத்தை காத்துக் கொள்ளாதவன், ரகசியங்களை சொல்லக்கூடாது, மனிதனிடத்தில் சொல்லக்கூடாது, சாட்சிகளை சொல்லக்கூடாது, மனுஷனிடத்தில் சொல்லக்கூடாது, சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்ல வேண்டும், சொல்லக்கூடாது வேலைகளில் சொல்லக்கூடாது. இப்படி என்றால் நமக்கு கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு பொறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னை கேட்க தேவைப்படுகிறேன். தான் நம்முடைய வாழ்க்கையில தன்னுடைய ரகசியங்களை குறித்து, தன்னுடைய கணவனுடைய ரகசியங்களை குறித்து, தன் பிள்ளைகளுடைய ரகசியங்களை குறித்து நம் நண்பரிடத்தில், நம் பெற்றோரிடத்தில் நாம் சொல்லும்போது நாம் அவதூறு பண்ணிக்கொண்டு இருக்கிறோம். நாமே நம்மை அவதூறு பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சொல்லுவாங்க, அதிகமான அவங்க தான் எங்களை அவதூறு பண்ணுகிறாங்க என்று. இல்லை, அவதூறு பண்ணுவது நாம் தான் என்பதை சொல்லிக் கொள்ள வேண்டும். நாம் நம்மை காத்துக்கொள்ளாத நிமித்தமாக, நம் நாவை நாம் காத்துக்கொள்ள நிமித்தமாக நாம் நம்மை தாமே அவதூறு பண்ணிக்கொண்டிருக்கிறோம். அதான் உண்மை. அல்லேலூயா. ஒருவர் நம்மை பேசிவிட்டால், ஒருவர் நம்மை திட்டிவிட்டால் உடனே நாம் என்ன சொல்லுகிறோம்? அவன் என்னை பேசிவிட்டான், அவள் என்னை பேசிவிட்டான் என்று சொல்லி நம்மளே நம்ம பிரசித்தப்படுத்திக் கொள்ளுகிறோம். அது நிமித்தமாக நாம் நம்முடைய அவதூறாய் பண்ணிக்கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை, அவர் பேசுகிற விதங்களை நாம் வெளியே யாற்றி சொல்வதற்கு நாம் முற்படாதபடிக்கு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. அல்லேலூயா. சத்தமாக அன்றை சொல்லுங்களா, உற்சாகமாக அன்றை சொல்லுங்களா என்று கேட்க விருப்பப்படுகிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்கிறது தெரியுமா? விதமாக தான் நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆமென்
ஆமென். நல்லா நீங்க பைபிள் வசனங்களை படிச்சு அதை தியானிச்சு பார்க்கும்போது நம் நாவையும் நம்ம இதயத்தையும் காத்துக்கொள்கிற மனுஷன் தன் பொல்லாப்புக்கு விலகி நீங்கி ஆமென் நடக்கிறவனாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் ஆமென். என கேட்கப்படுகிற இன்றைக்கு நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும். பொல்லாப்பு வாயை காத்துக்கொள்ளணும். இந்த வசனத்தை நான் தியானிக்கும் போது என்னுடைய ஊடகத்தில் அநேக காரியங்களை குறித்து நானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? ஒரு காரியத்தை அறிந்தா ஆமென் அதை கண்டிப்பாக வெளியே சொல்லி விடுவேன். அவன் சொல்லி எப்படி கண்டித்து உணர்த்துவேன். ஏதாவது ஒரு தவறுதலாக விசுவாசிகள் ஒரு வார்த்தையை சொல்லி நான் என்னுடைய உடைத்த பாதைகளாலும் சரி சபைக்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி இதை நான் அறிந்து கொண்டேன் என்றால் அது நான் சொல்லி நான் கண்டித்து உணர்த்துவது வழக்கம். அப்படி பேசக்கூடாது, இது ஒரு மோசமான ஒரு வார்த்தை என்று சொல்லி அதனுடைய அர்த்தங்களை சொல்லிக் கொடுத்து கண்டித்து நடத்துவது உண்டு. ஆனால் அதுக்கு வேதம் நமக்கு இடம் கொடுக்கிறது. ஆகவே நான் சொன்னேன், வேதம் எங்கே இடம் கொடுக்கிறது? சத்திய ஆவியானது உங்களுக்குள் வரும்போது கண்டதை குறித்து கேட்டதை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் ஆமென் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாங்கள் அதை செய்ய வேண்டும். ஆமென். ரகசியக்காக உங்களுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அது கர்த்தருக்கு ஒருவருக்கு தான். ஆமென். மறை பொருள்களை அது யாரிடத்தில் வெளிப்படுத்தி சொல்ல வேண்டும். ஆமென். அந்த கண்டிக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே சொல்ல வேண்டும். இப்படி சொல்லுகிற நிமித்தமாக அவர்கள் இடை போகிறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள். பாச கண்டுபிடித்து விட்டார், இப்படி சொல்லிவிட்டார் என்று சொல்லி நீ நம்முடைய அவர் ஏதோ பேசி விடுவார் திட்டி விடுவார் என்று சொல்லி அநேக இடத்துல முறுமுறுப்பது உண்டு. கேட்கப்படுகிறேன், நான் இது செய்யாமல் போகக்கூடாது. அதுதான் நீங்க சொல்ல மற்றவர்களை குறித்து நாம் பேசக்கூடாது. இந்த வார்த்தைகளை அறிந்திருக்கிற தெய்வ ஜனமேயும் நாம் நன்றாக யோசித்துக் கொள்ள வேண்டும். நாம் பிள்ளைகளை குறித்து ரகசியங்களை வெளியே சொல்லும் போது நான் சொன்ன வார்த்தை அவதூறு பண்ணுகிறீர்கள். உங்க பிள்ளை புருஷனுடைய ரகசியத்தை வெளியே சொல்லும் போது உங்களுக்கு உங்க பிள்ளைகளை உங்க புருஷனை அவதூறு பண்ணுகிறீர்கள். குடும்பத்தில் யாரையாவது சரி ஒரு மனிதனுடைய ரகசியங்களை உங்க நாவை காக்காதபடிக்கு ஈயத்தில் இருக்கிற ரகசியங்களை மறைக்க வைத்திருந்த ரகசியங்கள் வெளியே சொல்ல நிமித்தம் நீங்கள் அவதூறுபடுத்துவீர்கள், அதை குற்றப்படுத்துகிறீர்கள். ஆகவே அதை குற்றப்படுத்துவது குற்றப்படுத்தப்படுகிறான் என்று வேதம் சொல்கிறது. அதனுடைய வார்த்தை நிமித்தமாக ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அதே சொல்லுவாங்க, ஆண்டவருடைய நாமம் எப்படி தூஷிக்கப்படுகிறது? ஆமென். என்னுடைய ஊழியத்தில் ஒரு சகோதரி ஜபிக்க போய் என்னைக்கு ஜபிச்சுட்டு இருப்பாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது என்று நல்லா ஜபிப்பாங்க. எல்லா உபவாச கூட்டத்துக்கு வந்துடுவாங்க, நல்லா பாடுவாங்க, நல்லா ஜபிப்பாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, கண்ணீரோடு பாவத்தோடு ஆத்துமாக்காக ஜபிப்பாங்க. ஆண்டவரே என் பரலோக தகப்பனே உம்முடைய நாமம் தூசி ஆபப்படக்கூடாது ஆமென் என்று சொல்லி அவங்க தன்னுடைய நாவினால இயேசுவே என்று கண்டறியாடுவாங்க. என் மூலமாக என் பிள்ளை மூலமாக உம்முடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆமென். தேவப்படுகிறேன். ஆமென். அவர்கள் ஆமென் அப்படி சொல்லி கந்தனை ஜபிக்கும் போது எவ்வளவு கிருபை பெற்ற ஒரு சகோதரி என்று சொல்லி நான்
இந்த சகோதரர் எனக்கு விசுவாசியாய் நாம் கிடைத்தது நாம் பாக்கியம் உள்ளவன் என்று சொல்லி நான் கர்த்தரின் சமூகத்தில் மெச்சிக் கொள்ளுவேன். அப்படி இருந்த சகோதரி ஒரு குறிப்பிட்ட நாட்கள் என்னோடு நம்ம ஊழியத்தை சேர்ந்து கட்டுப்படி கை கொண்டு அவன் என்ற என் அன்பு சகோதரி ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாட்டில் வேலை வந்தபோது என்னை குறித்து கொடுத்த சில தேவையில்லாத வசதிப்புகளை நம்பி சில வருஷம் சொன்ன காரியங்களை நம்பி அவர்களை என்னுடைய வேளாண்மையை சில காரியங்களை சொல்லி கேட்டபோது நான் ரொம்ப பாரமானேன், துக்கமடைந்து அன்றைக்கு பிற்பாடு அவர்களை ஒரு நாள் நேரடி நான் பார்க்க போனதே கிடையாது. பாருங்க, அப்படி விசனமாகிவிட்டது. இவர்கள் இப்படி பேசுகிறார்களே, தேவ ஊழியக்காரனை தூசிக்கிறது போல பேசுவது அது தெய்வ தூஷணம் அல்லவா? ஆமென். அதெல்லாம் கவனிக்கணும். தேவ ஊழியக்காரனை தவறாய் பேசுவது அது தேவ தூஷணம் அல்லவா? அது அவர்கள் அறியாது இருக்கிறார்கள். அந்த வசத்த சத்தியத்தை அந்த சவுது அறியாது இருக்கிறார்கள். அதெல்லாம் பேசுறாங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆமென். கடவுளுடைய பிள்ளைகளுடைய ரகசியங்களை சொல்லி அது அவர்களுடைய குடும்பத்தை தூஷிப்பது. அதான் ஆண்டவராய் கர்த்தர் சாலமோன் ஞானியோடு இடைகொண்டு பரிசுத்தாவியாக பேசுகிற வார்த்தையை நாவையும் இதயத்தையும் காத்துக் கொள்ளாதவன் தனக்குரிய பொல்லாப்பை அவனே வருவித்துக் கொள்ளுகிறான். பொல்லாப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொல்லாப்பு என்ற சாபத்தை அவர்களை நாம் வார்த்தை மூலமாக தன் சாபத்தை அவர்கள் பிறப்பித்துக் கொள்ளுகிறார்கள். என்ன பாஸ்டர் சாபம்? ஆமென். ஆவியாருக்கு உருவமாய் ஒரு மாம்சமான மனுஷனுக்கு உருவமாய் பேசுகிற எந்த வார்த்தையும் மன்னிக்கப்படும். ஆனாலும் ஆமீன் வார்த்தைக்கு சத்திய ஆவிக்குரியமான எந்த நிந்தனையான வார்த்தை உண்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டாது என்று வேதம் தெளிவாய் நமக்கு போதித்து நடத்தி கொண்டிருக்கிறது. இதனை கேட்க நாம் ஒவ்வொரு காரியத்தையும் எச்சரிக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த வருஷத்தில் இங்கு நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பிரித்தொடர கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பார்க்க அடுத்த வருஷத்தை வாசிக்கும் போது ஆமேன் அடுத்ததாக பாருங்க, நாம் எதை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்வது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அது உண்மையும் நன்மையான இதயத்திலே காத்து பொறுமையுடன் ஆமென் பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பார்த்தீங்களா? நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள். ஆமென். லூக்கா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்தில் இதயத்தில் காத்துக் கொள்கிறவர்கள். ஆமென். காத்துக்கொள்ளணும். அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஒரு விதை தன்னுடைய இதயத்தில் வைக்கப்பட்ட ஒரு விதை. ஆமென். நல்ல நிலம் என்றால் நம்ம இதயமாகி நல்ல நிலம். இந்த நல்ல நிலம் விதத்தில் ஒரு வசனம் விதைக்கப்பட்டால் ஆமென் அது காத்துக்கொள்ளும். அது காத்துக்கொள்ளுனால் முளைக்கும். அது முளைச்சுன்னா அது இலவிடும். இலவிட்டுச்சுன்னா அது துளிர்த்து அது இலவிட்டு அது கடி கொடுத்து காய் காய்த்து பூத்து குடிக்க என்னென்னமோ செய்யலாம். எல்லா மனுஷனுக்கு அது கடி கொடுக்குறாங்க. அப்ப நல்லத்தில் வைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்னவோ நம்ம நல்ல நிலத்தில் விதைக்கப்படணும். நல்ல என்ன சிந்தைகள் நம் இதயத்துக்குள் விதைக்கப்படணும். அதை காத்துக்கொள்ளணும். பண்படுத்தப்பட்ட நிலமா நம்ம இதயம் மாற்றப்படணும். ஆமென்.
பண்படுத்தப்பட்ட நிலத்துக்கு ஒப்பாக நம்ம இறுதியில் புலமிடப்பட்டு நமக்கு மாற்றப்பட்டிருக்கணும். இதுதான் இந்த வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ஆமேன். ஆமேன். சத்தமா சொல்லுங்களா, என்ன உற்சாகமா சொல்லுங்களா. கர்த்தர் ஆவி நமக்குள்ளே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவி அல்லது உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு காலம் ஆமேன் ஆமேன் அர்த்தப்பட்டியில் 2 7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டுதான் இருக்க வேண்டும் என்று இந்த தீபத்தை கழுவின பகுதியிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தில் உறுதியாக ஒரு காத்துக்கொள்கிற மனுஷனாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. விசுவாசம் உள்ள ஜெபம் புதியாடி ரட்சிக்கும். விசுவாசத்தை காத்துக்கொள்கிற மனுஷன் விசுவாசிக்கிறவன் பகவான், விசுவாசிக்கிறவன் பயப்படான். நான் செய்ய வேண்டிய காரியம் அநேகம் இருக்கிறது, நான் செய்ய வேண்டிய ஊழியம் அநேகம் இருக்கிறது, நான் இந்த கஷ்டப்படுவதில்லை, நான் யாருக்கு அடிமை ஆவதில்லை, யாரு என்னை சிறைப்படுத்த முடியாது. எந்த வம்சமான மனுஷனுடைய கிரிகளும் என்னை சிறைப்படுத்த முடியாது. நான் உலகத்தை ஜெயிப்பேன், நான் பாவத்தை ஜெயிப்பேன், நான் சாபத்தை ஜெயிப்பேன், நான் ஊழியத்தை கட்டுவேன், ஊழியத்தை நாட்டுவேன். எதிர் மனுஷனுடைய போராட்டங்களோ, எதிர் ஜபங்களோ, எதிர் கிரியங்களோ என்னை மேற்கொள்ள முடியாது என்று சொல்லி எந்த எதிர் வல்லவைகளோ, எந்த எதிர் சக்திகளோ, எந்த பூஜை புரஸ்கார சக்திகளோ, எந்த பூஜை புரஸ்கார கிரியங்களோ, எந்த வியாதியின் கோலங்களோ, எந்த வியாதி கிரியங்களோ நம்மை கலக்கடிக்க முடியாது என்று சொல்லி சொல்கிறது. என்னை கேட்டு தெய்வப்படுகிறேன். நாம் ஒரு போது நம்மை கற்று கைவிட மாட்டார். அல்லேலூயா. சத்தமோராலே சொல்லுங்களேன், உற்சாகமோராலே சொல்லுங்களேன். கற்று ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவனமாக கற்று நம்மை உயர்த்தி மேன்மைப்படுத்தத்தக்கதாக கர்த்தருக்கு செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எழுதப்படுகிறது. இன்றைக்கும் நாம் எப்படி நாம் எல்லாம் காத்துக்கொண்டா எப்படிப்பட்ட எல்லாம் நன்மையாக இருப்போம். அப்ப நாம் எப்படி நாவை காத்துக்கொள்ளணும், எப்படி நம்ம சாபத்தை உருவாக்கி கொள்கிறோம், எப்படி நம்ம ஆஸ்பத்திரி அரவணைக்கிறோம், எப்படி நம்ம சாபத்தை உரத்துக்கு வளைத்துக் கொள்கிறோம் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். நம்ம காத்துக்கொள்ளணும், ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளணும், பெற்றுக்கொண்ட நன்மையை காத்துக்கொள்ளணும். நம்ம பகல் உள்ள கஷ்டப்பட்டு காசை பெற்றுக்கொள்ள நம்ம காத்துக்கொள்ளணும். நம்ம உடனே கொண்டு போய் ஷாப்புக்கோ, மார்வாடி கடைக்கோ, வட்டி கடைக்காரனுக்கோ போகிற மாதிரி கொடுக்கிற மாதிரி வராத பெட்டிக்கு கொடுக்கப்பட்ட நன்மையை, கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொண்டு காத்துக்கொள்ளாக இருக்க வேண்டும் என்றுதான் நமக்கு இந்த வேத பகுதி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என்னை கேட்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆமே நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். நீங்கள் நிச்சயமாக நாளைக்கு தேவசனத்தோடு அவங்களோட பல காரியங்களை சாட்சியாகும், தீர்க்க தரிசனமாகும், உங்கள் குடும்பத்தில் நடக்கிற காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நான் உங்களுக்கு சித்தரித்து கொடுக்க முடியும் என்று விசுவாசத்தோடு நான் இன்றைக்கு இந்த கற்றுக்கொள் நிகழ்ச்சியை முடிவு செய்து ஜெபிக்கிற கற்று நாளைக்கு என்னோடு வாருங்க, இணைந்திருக்க ஜெயிப்போம். கற்றுராமை உங்களை ஆசீர்வதிப்பதாக. என்னோட பிள்ளைகளை இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போமா? ஜெபிப்போம். ஆமை ஜெபிங்க, கண்களை மூடுங்க, உற்சாகத்தோடு ஜெபிங்க. கற்று உங்களை உயர்த்துவா. நீங்கள் விசுவாசம் உணர்ந்தவர்களாக இருக்கலாம், விசுவாசம் வழியை விட்டு நீங்கள் போனவர்களாக இருக்கலாம். விசுவாசிகள் விசுவாசம் உள்ள ஜெபம் பிடியாடி ரட்சிக்கும்.
வியாதி வராத கூடாத காரியம். மாம்சம் இந்த எல்லாருக்கும் வலி உண்டாகும். ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபமோ ரட்சிப்பை கொண்டு வரும். மருத்துவர்கள் தன்னுடைய பணியில் அவங்க செய்வாங்க. அவங்க மருத்துவத்தை செய்வாங்க. அது யாரு என்ன செய்தாலும் உங்கள் சட்டத்தை வியாதியில் உடனே கொடுக்கிறது நாம் இயேசுதான் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, விசுவாசம் ஜனம் பிணியாடியை ரட்சிக்கும். நாம் பிணியாடியாய் போகாதபடிக்கு ஜெபிப்போம். நன்றி பரலோக தகப்பனே, உம்முடைய பாதத்தில் நான் வந்து நிற்கிறோம், காத்து கொள்ளுகிறோம். எங்கள் சரீரத்தை காத்து கொள்ளுகிறோம். எங்கள் சரீரத்தின் சுகத்தை காத்து கொள்ளுகிறோம். ஜெபித்து காத்து கொள்ளுகிறோம். இப்போது எங்களுக்கு விரோதமாய், எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய், எங்கள் குடும்பங்களுக்கு விரோதமாய், நன்மைக்கு விரோதமாகி போராடுகின்ற கிரியைகள், போராடுகிற சக்திகள், மந்திரவாத கிரியைகள், மந்திரவாத சக்திகள், சூனிய சக்திகள், சூனிய கிரியைகள், பொல்லாங்கன் சக்திகள், பொல்லாங்கன் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அடிக்கப்படும்படிக்கு அப்போ நீ எனக்கு செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் ஆளுகை செய்வீராக, உடைய பலத்தினர்களை ஏற்றுவீராக. மருத்துவமுள்ள ஆணி வாய்ந்த கரம், மருத்துவமுள்ள ஆணி வாய்ந்த கரம், மருத்துவமுள்ள ஆணி வாய்ந்த கரம் எங்களை தொற்று சுகம் கொடுக்கட்டும் ஆண்டவர, சுகம் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவர. கருத்துக்கிழமையினால் தாகிவீராக, ரசிகூட நடத்துவீராக. இயேசு நாமம் மட்டும் மையப்பட்டு விரத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே எல்லாமாகும் என்று சொன்ன அந்த வேத வார்த்தையின்படி எல்லாம் ஆகுதற்காய் கர்த்தருக்கு செய்வீராக. இரத்த கோட்டைகளை மறைத்து நிதிகளை பாதுகாத்துக் கொள்வீராக. விடுதலையின் ஆவியவன் வெற்றியாக தாய்த்தோக்கத்தக்கதாக என் அன்பு பரலோக தகப்பன், நீர் இறக்கம் செய்யுங்கப்பா. உங்களுடைய மருத்துவமுள்ள ஆடி வாய்ந்த கரம் எங்கள் பிள்ளைகளை தொற்று சுகம் கொடுக்கும்படிக்காக அப்படி இறக்கம் செய்வீராக. அடியின் வெற்றி முயற்சி மூலமா ஜபிக்கும் போது கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்வார்களாக, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வார்களாக. பயப்படுத்துகிற ஆவிகள், பயப்படுத்துகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் நான் பாதபடியாக்கி விட செய்ய முடியாது, உன்னால் முடியாது, இருக்க விடமாட்டேன் என்று போராட கிரியைகளை என் பாதத்தில் கீழாக்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் சரீரத்தில் பலவீனங்களை திரிக்கிற ஆவிகள், போராடுகிற ஆவிகள், பிள்ளைகள் எடுத்த முடிவை அவமாக்கிய ஆவிகள் முடிவுகளை உறுதியாக நீக்க விடாதபடிக்கு, விசுவாசத்தில் நீக்க விடாதபடிக்கு, அவிசுவாசத்தை கொண்டு வருகிற, பயத்தை கொண்டு வருகிற, நடுக்கத்தை கொண்டு வருகிற நினைவுகளில் எண்ணங்களை, சிந்தனைகளை பயப்படுத்த பொல்லாத ஆவிகளை காட்டி அப்புறப்படுத்துகிறேன். பயப்படுத்துகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் கட்டி அப்புறப்படுத்துகிற எண்ணெய் விட்டு, எண்ணங்களை சிந்தனை மண்டலத்தை விட்டு இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற அந்த பொல்லாத சிந்தனையை உண்டுபட்ட மனுஷத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டி நான் அதை பாதாளத்துக்கு அனுப்புகிறேன். அதிகாரம் எனக்குண்டு எங்கள் பிள்ளைகள் தூக்கப்படுத்துகிற, பிள்ளைகளை கலக்க நிற்கிற, நிலநிக்க விடாது கொண்டிக்கு, விசுவாசத்தில் நிலநிக்க விடாது கொண்டிக்கு. அப்போ கிரியை செய்யப்பா. வியாதியோடு மருந்து மாத்திரை நிற்கிற எங்கள் பிள்ளைகள் ஆண்டவர் அவர்கள் மருந்து மாத்திரைகளை புசிக்கும் போது, குடிக்கும் போது சுகமாக்கு மருத்துடைய வல்லமை ஆண்டவரை பழத்தில் இறங்கி போன சுகத்தை பெற்று பலத்தை பெற்று மேன்மை காணப்போது இறக்கம் செய். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன்.
பலப்படுத்தும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என்னது பிள்ளைகளை இன்றைக்கும் விசுவாசி காத்துக்கொள்ள வேண்டுங்கிற நிகழ்ச்சியில பேசி இருக்கிற இன்றைக்கு நாளைக்கும் கூட இந்த வார்த்தைகளை தொடர்ந்து கேட்க இருங்க. கர்த்தர் கிரியை செய்வாராக. ஆமேன். அல்லேலூயா.